V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கல்கி 2898 படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த படம் மகாபாரத பின்னணியில் அந்த படத்தோட அடிப்படையை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு, கர்ணன் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் ரொம்ப எளிதாக புரியும். அதாவது மகாபாரதம் வந்து ஒரு வரலாற்று கதை. மகாபாரதம் வந்து நம்ம திரைவடிகளையும் பார்த்துருக்கோம், கதையாக கேட்டிருக்கோம். அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்த படத்தில் வர காட்சி அமைப்புகள் வந்து 800 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும், ஒரு யூகம், ஒரு கற்பனை வடிவில் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பழைய படம் அந்த மகாபாரதத்தை பற்றி ஏதாவது ஒரு குறை இருந்தால் நம்ம எளிதாக சொல்லிடலாம். ஆனால் இந்த படத்தை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2800 அந்த உலகம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு கற்பனை வடிவ சொல்லியிருக்காங்க. மேக்கிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. VFX காட்சிகள் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. அதை தாண்டி ஆர்ட் டைரக்டருக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய வேலை, சவால். இந்த படத்தில் இயக்குனரை விட ஆர்ட் டைரக்டர் தான் பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஆர்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை அஸ்வினி தத் தயாரிச்சிருக்காரு. அவரோட இணை தயாரிப்பாளராக ஸ்வப்னா தத், பிரியங்கா தத் வந்திருக்காங்க. நாத் அஸ்வின் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கோத்தகிரி வெங்கடேஷ் எடிட் பண்ணியிருக்காரு. ஷோர்ஜோ ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயண் இசையமைச்சிருக்காரு. VFX பிரவீன் பண்ணியிருக்காரு. கலை இயக்கம் நிதின், சந்தோஷ் ஷெட்டி, அனில் ஜாதவ். நடிகர்கள் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், சோபனா, பசுபதி, மாளவிகா நாயர், திஷா பத்தானி. இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பங்காகவும் பலமாகவும் இருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் உள்ள போகணும் அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கையோட லட்சியமாக இருக்குது. அதுக்காக சில மில்லியன் யூனிக் தேவை இருக்குது. அந்த மில்லியன் யூனிக் தேவைக்காக அவர் சில விஷயங்கள் செய்கிறாரு. அது நல்லது கெட்டது, ஒரு சுயநலமாக காசு கொடுத்தா என்ன வேணாலும் ஒரு செய்கிற ஒரு கேரக்டராக இந்த படத்தில் வந்தார். இவர் அதே மாதிரி அவர் எப்படி சம்பாரித்து அந்த காம்ப்ளெக்ஸ் போனாரா அப்படிங்கிறது ஒரு கதை. அதை தாண்டி அமிதாப் பச்சன் வந்து ஒரு சகாவரம் பெற்ற ஒரு அபூர்வ பிறவியா அந்த மகாபாரத பேஸ்மின் அதில் ஒரு கேரக்டர்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு இதில் வர்றாரு. அவரோட கடமையா தீபிகா படுகோன் அவங்க கருவுற்றிருக்காங்க. அந்த குழந்தைய காப்பாற்றுறதா அமிதாப் பச்சனோட முக்கியமான வேலையா படத்தில் சொல்லப்படுது. அந்த குழந்தை யாருன்னு கேட்டால் கடவுளின் குழந்தை, அதாவது கடவுளாக பிறக்க போறவர் அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அது ஒரு புது தலைமுறைக்கு குழந்தை அப்படிங்கிறதையும் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது அமிதாப் பச்சனோட பங்கு. அமிதாப் பச்சனோட பங்கு வந்து மிகப்பெரிய இந்த படத்துக்கு ஒரு பலம் சொல்லலாம். சண்டை காட்சியில் அவர் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. கமல் சார் வந்து ஒரு நகரத்தை உருவாக்கி அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி சில பெண்களை வந்து சிறை வச்சு அவங்கள செயற்கை முறையில் கருவை ஏற்றி அந்த கருவில் வந்து ஒரு சக்தி எடுக்கணும், அந்த சக்தி எடுத்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது இன்னொரு கதை. ஒரு பக்கம் பிரபாஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள போனாரா அப்படிங்கிற ஒரு பக்கம், அமிதாப் பச்சன் அந்த கருவுற்ற குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அந்த கருவுற்ற குழந்தைய அழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கூட்டம். இவர் தனி நகரத்தை உருவாக்கி இவர் பெண்களோட கருவிலேருந்து ஒரு சக்தி எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லா கதையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு இசை ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. எடிட்டிங் அதுக்கு ஒரு இணையான பலமாக இருக்குது. ஆர்ட் டைரக்டரோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டரை தாண்டி இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் தான் ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இசையும் அந்த 2800 எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மகாபாரதத்தில் வந்து நம்ம கதையை கேட்டிருக்கோம், படத்துலையும் திரைவடியிலும் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து 2800 இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனை வடிவில் சொன்னதான் மிக பிரமிப்பாக இருக்குது. ரோபோ காரு எல்லாமே மிஷினு தான், எல்லாமே விரலில் ஒரு சிஸ்டத்தை வச்சு பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம ஃபோனில் வந்து வீடியோ கால் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம். 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து நம்ம நேரிலே நிற்கிற மாதிரி, அதாவது சில படங்கள்லாம் பார்த்த விஷயம் மாதிரி எந்திரன் படத்தோட பார்த்துருப்பா ரஜினி சார் யார்கிட்ட பேசணும்னா அந்த ரோபோ தட்டணும்னா அவங்க ஸ்க்ரீனில் பக்கத்தில் தெரியுறாங்க. அது வந்து விஞ்ஞான வளர்ச்சியை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வர விஷயம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து சாதாரண எல்லாருமே இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சரியாக எதிர்பார்த்து சொல்ல முடியல. ஏன்னா இந்த படத்தில் வந்து கமல் சார் நடிச்சிருக்கான்னு சொன்னால் கூட முற்பகுதியில் ஒரு காட்சியும் பிற்பகுதியில் ஒரு காட்சியும் 2 இடத்துல தான் வர்றாரு. 2 இடமும் படத்துக்கு ஒரு திருப்பமான ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து படத்தை நிற்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தெரியல. பட் இந்த கதைக்கு அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருங்கிறதுனா, இடைவேளை காட்சியிலும் சரி படம் இறுதி காட்சியில் இவர் வர்றதான் படத்துக்கு வந்து இவர் சொல்கிற விஷயம் தான் நம்ம படம் பார்க்குறது எளிதாக புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் படம் ஃபுல்லாக வராதது வந்து கமல் ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் ஏமாற்றம் தான். ஆனால் பிரபாஸ் ரசிகருக்கு மிகப்பெரிய படம். இந்த படம் வட மாநிலங்களை பெருசாக கொண்டாடுவாங்க. ஏன்னா பிரபாஸுக்கு வந்து அந்தளவுக்கு படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. அவர் ஓப்பனிங்கே ரொம்ப பில்டப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து தியேட்டரில் எழுந்து குதிச்சு உற்சாகம் பண்ணுற மாதிரி தான் விஷயம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு உபயோகப்படுத்துகிற ரோபோ காரில் வந்து அப்பப்போ வந்து மைக்கில் வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும். அதாவது பிரபாஸை பற்றி பில்டப் பண்ணி சொல்கிறதுக்காண்டி அதை வச்சுருக்காங்க. அது வந்து கீர்த்தி சுரேஷ் தான் அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க.
கீர்த்தி சுரேஷ் குரல் நமக்கு எளிதாக கேட்குது. ஸோ அவங்க படத்தில் நடிக்கலாம் கூட அவங்க குரல் நம்ம கேட்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் நீ அப்படி தான் வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வாட்சிலேயே நம்ம எங்கே இருக்குங்கிறத பார்க்குறோம். வாட்சிலே சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். விஞ்ஞானம் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ 2800 வந்து எப்படி இருக்குங்கிறத இதை நமக்கு திரை வடிவில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கான இடம் கிடையாது. ஏன்னா அப்போ 2800 எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. இவங்க ஒரு கற்பனை சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ சில 100 வருஷத்துக்கு அப்புறம் அது நம்ம யாரும் பார்க்க போகிறதில்ல. ஸோ வரலாற்று பதிவுகளை பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்தவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னடா 2800 வந்து இப்போவே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்கன்னா அடுத்த ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் இந்த படத்தெல்லாம் நிச்சயமாக வந்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படி ஒரு விஷயமா இருக்குது. இந்த படம் வந்து மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு, கர்ணன் படம் பார்த்தவங்களுக்குலாம் எளிதாக புரியும். காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து கண்ணுக்கு வந்து ஒரு விருந்தாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம ஆங்கில படங்கள்லாம் தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து வர்ற தமிழ் படங்கள் சரி, அதை தென்னிந்திய மொழி படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கில படங்களுக்கு இணையாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மிகப்பெரிய பொருட்செலவு இந்த படம். இந்த படத்தை வந்து பொருட்செலவுன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சம்பளத்தை தாண்டி அந்த செட்டு வடிவமைப்பிருக்காங்களே 2800 அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வடிவமைச்சு காத்திருக்காங்க. அதுக்கு தான் மிகப்பெரிய செலவு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதோட செலவு தான் இருக்கும். சும்மா உங்களுக்காகலாம் சின்ன சின்ன ஷார்ட்டாக வைக்கும், பெரிய பெரிய ஆங்கிளில் வச்சுருக்காங்க. ரொம்ப லாங் ஷாட்லாம் வைக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அறிவியலும் சரி, ஒரு மிகப்பெரிய நவீன மாளிகையும் சரி, பூந்தோட்டங்கள், இந்த மலர், இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நமக்குலாம் பிரமிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் பொருட்செலவு தான் இந்த படத்தில் மிகப்பெரிய பட்ஜெட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் சம்பளம் தாண்டி பொருட்செலவு தான் அதிகமாக இருக்குன்னு நம்புகிறேன். படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி படங்களை நம்ம தியேட்டரில் போய் பார்த்து வரவேற்கணும். நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.